நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் மற்றொரு வெள்ளிக்கிழமை அடையும் வரை ரப்புல் ஆலமீன் என்னுடைய ஆயுளையும் உங்களுடைய ஆயுளையும் நீட்டி அருள் புரிந்து இன்றைய இந்த நாளுக்கு அல்லாஹு தஆலா எந்த சபையை கொண்டு சிறப்பை ஏற்படுத்தி இருக்கின்றானோ அந்த சபையில் மற்றொரு தடவை அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்து இந்த சபைக்கு என்ன கூலியை நிர்ணயித்திருக்கின்றான் அந்த கூலியை முழுமையாக எனக்கும் உங்களுக்கும் சேர்த்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய குத்துபாவில் அமானிதங்கள் தொடர்பாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். மனிதனை பொறுத்தமட்டில் மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா அமானிதத்தை ஒன்றை பிணைந்ததாக, ஒரு மனிதனிடத்திலிருந்து வேறு பிரிக்க முடியாத விதமாகத்தான் அல்லாஹு தஆலா அமானிதத்தை படைத்திருக்கின்றான். மனிதனை படைக்கின்ற நேரம் மனிதனுடைய உடலை அல்லாஹு தஆலா வேறாகத்தான் படைத்தான். அவ்வாறு படைக்கின்ற நேரத்திலே மனிதனிடத்தில் வெட்கம் என்கின்ற உணர்வை கூட அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. வெட்கம் வேறாக படைக்கப்பட்டிருந்தது. உறவுகளை அல்லாஹ் வேறாக படைத்து வைத்திருந்தார். அதுபோன்று அல்லாஹு தஆலா அமானிதத்தையும் வேறாக படைத்திருந்தார். இவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா மனிதனோடு ஒன்று சேர்த்ததற்கு ஒவ்வொரு வரலாறு அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரத்திலிருந்து சாப்பிட்ட உடனே வெட்கம் என்கின்ற உணர்வை அல்லாஹு தஆலா மனிதனோடு சேர்த்து விட்டார். அதுவரைக்கும் வெட்கம் என்கின்ற உணர்வு இருக்கவில்லை. அதற்கு பின்னால் வெட்கம் என்கின்ற உணர்வு அல்லாஹ் ஏற்கனவே வைத்திருந்தான், அதை கொண்டு வந்து மனிதனோடு சேர்க்கின்றார். அதே போன்று மனிதனுக்கும் உறவுக்கும் இடையிலே உள்ள தொடர்பை அல்லாஹு தஆலா மனிதனுடைய படைப்பை முடித்ததன் பின்னால் உறவுகள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க, உலகத்தை எல்லாம் படைத்ததன் பின்னால், ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் படைத்ததன் பின்னால் உறவுகள் அல்லாஹ்விடத்திலே வேண்டிக் கொண்டதற்கிணங்க, உன்னை யாரெல்லாம் சேர்ந்து கொள்கின்றால் அவர்களை நான் சேர்ந்து கொள்வதும், உன்னை யாரெல்லாம் வெட்டி நடக்கின்றார்கள் அவர்களை நான் துண்டித்துக் கொள்வதும் உனக்கு போதாதா என்று உறவுகளிடத்தில் அல்லாஹு தஆலா கேட்டதாக நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே உறவை ஒரு வடிவத்தில் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றார். அதுபோன்றுதான் அமானிதத்தையும் அல்லாஹு தஆலா ஒரு வடிவத்திலே படைத்திருந்தார். அந்த அமானிதம் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா 33வது அத்தியாயத்தின் 72வது வசனத்திலே சொல்கின்ற நேரம், இன்னா அரல்னல் அமானத அலஸ் ஸமாவாத், நாங்கள் இந்த அமானிதத்தை வானத்திடத்திலே இறக்கி வைத்தோம், வானத்துக்கு நாங்கள் கொடுத்தோம். வல் அர்ள், பூமியிடத்திலே நாங்கள் கொடுத்தோம். வல் ஜிபால், மலைகளிடத்திலே நாங்கள் கொடுத்தோம். அமானிதத்தை அல்லாஹு தஆலா படைத்து முதலாவது மனிதனிடத்திலே கொடுக்கவில்லை, வானத்திடத்திலே அல்லாஹு தஆலா அமானிதத்தை ஒப்படைக்கின்றார். பூமி இடத்திலே அல்லாஹு தஆலா அமானிதத்தை ஒப்படைக்கின்றார். பூமியிலும் ஸ்பெஷலாக அல்லாஹு தஆலா செலக்ட் பண்ணி சொல்கின்றான், மலைகளிடத்திலும் நான் அமானிதத்தை ஒப்படைத்தேன். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், பைன ஐ யஹ்மிலஹா, அவை அதை எடுத்துக்கொள்வதை புறக்கணித்தன. வஅஷ்ஃபக்ன மின்ஹா, அதனுடைய விடயத்தில் இருக்கக்கூடிய அச்சம் காரணத்தினால் அதை எடுத்துக்கொள்வதை அது மறுத்து விட்டது, ரிஃப்யூஸ் பண்ணிவிட்டது. வஹமலஹல் இன்சான், ஆனால் மனிதன் அதை எடுத்துக்கொண்டான். மனிதனிடத்திலே கொண்டு போய் கொடுத்த நேரத்தில் மனிதன் அதை பாரம் எடுத்துக்கொண்டான். இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, அவன் அநியாயக்காரனாகவும் ஜாஹிலாக மடையனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா இந்த அமானிதத்துடைய விடயத்தை மனிதன் தான் ஏற்றுக்கொண்டான். வானம் மறுத்த, பூமி மறுத்த, மலைகள் மறுத்த அந்த அம்சத்தை மனிதன் ஏற்றுக்கொண்டான் என்கின்ற செய்தி அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். எனவே நம்முடைய படைப்பில் அல்லாஹு தஆலா அமானிதத்தை சேர்த்து தான் படைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அமானிதத்தை அல்லாஹு தஆலா மனிதனை படைத்ததன் பின்னால் அமானிதத்தை ரப்புல் ஆலமீன் உள்ளத்துடைய ஆழத்திலே கொண்டு போய் போட்டதாக, அந்த உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற அந்த அமானிதத்துக்கு பிறகுதான் அந்த மனிதன் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் கற்றுக்கொண்டான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒரு இல்மை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவனுடைய உள்ளத்திலே அமானிதம் என்று சொல்லக்கூடிய அந்த அம்சம் இருந்தால்தான் அந்த இல்முக்கே பெருமதி. அந்த அளவுக்கு ஆழமாக அல்லாஹு தஆலா இந்த அமானிதத்துடைய விடயத்தை மனிதனோடு சேர்த்து படைத்திருக்கிறார். நம்முடைய சட்ட திட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையுடைய அமைப்புகள், நமக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கின்ற ஏற்பாடுகள், இவை எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா அமானிதத்தோடு இணைத்ததாகத்தான் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்.
இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருப்பதை அமானிதங்களை சுமந்தவர்களாகத்தான். அந்த அமானிதங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். எனவே இந்த அமானிதங்களோடு வந்திருக்கக்கூடிய நாங்கள் அந்த அமானிதத்துடைய ஆழத்தை விளங்கி நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் நடைமுறையில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில செய்திகளை சொல்லுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த அமானிதம் இருக்கின்றதே, இந்த அமானிதம் நம்முடைய ஈமானோடு எந்த அளவுக்கு தொடர்புள்ளது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், லா ஈமான லிமன் லா அமானத்தல்ல. யாரிடத்திலே அமானிதத்தை பேணுகின்ற அல்லது அமானிதத்தோடு சம்பந்தப்பட்ட தன்மை இல்லாமல் இருக்கின்றதோ அவரிடத்திலே ஈமானே கிடையாது. ஒருவரிடத்திலே ஈமான் இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளமே அவர் அமானிதத்தை பேணுவதுதான். ஒருவர் அமானிதத்தை பேணாதவராக அவருடைய வாழ்க்கையில் அவர் ஈமானை எவ்வளவுதான் கற்றாலும் எவ்வளவுதான் மனப்பாடம் பண்ணினாலும் அந்த ஈமானுடைய அம்சங்களுடைய வெளிப்பாடு அவரிடத்திலே இருக்காது. அதனுடைய வெளிப்பாடு அவரிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய ஆழம் அவரிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய உள்ளத்திலே அமானிதத்தை பேணுகின்ற அந்த தன்மை இருக்க வேண்டும். இந்த அம்சத்தை பொறுத்த மட்டில் நம்முடைய ஈமான் இல்லைன்னா நமக்கு சொர்க்கம் இல்லை என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். நமக்கு ஈமான் என்பது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, நம்முடைய நடைமுறையில் அந்த ஈமான் வெளிப்படவில்லை என்றால் நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரப்போவது கிடையாது. சொர்க்கத்துக்குரிய அடிப்படையான தன்மையாக வைத்திருக்கக்கூடிய ஈமானுடைய விடயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஈமான் அமானிதம் இல்லாமல் கிடையாது. அமானிதத்தை பேணுகின்ற தன்மை யாரிடத்துல இல்லையோ அவரிடத்துல ஈமான் இருக்காது என்கின்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். எனவே அமானிதம் என்றால் என்ன என்பது சம்பந்தமான ஒரு சில விடயங்களை நாங்கள் கட்டாயம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில மிக கவனமாக நம்முடைய காய்களை நகர்த்தி கொள்ள வேண்டும் என்பது சகோதரர்களே. நாங்கள் ஹதீஸ்களிலிருந்தும் குர்ஆனிலிருந்தும் ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை நாங்கள் அமானிதம் தொடர்பாக எடுப்பதாக இருந்தால், நம் மீது உள்ள நம்பிக்கையில் நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது தானாக நம்மிடத்திலே ஒதுங்கி இருக்கக்கூடிய சில பராமரித்தல்களோடு சம்பந்தப்பட்ட அம்சங்கள் செய்தால், அதை கவனமாக நடத்தினால் நமக்கு நன்மை கிடைக்கும். செய்யவில்லை என்றால் நமக்கு தீமை எழுதப்படும், நாளை மறுமையிலே நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம் என்கின்ற நிலைமையிலே நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் அமானிதம். எப்படி? நாங்கள் நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அல்லது நம்மிடத்திலே ஒதுங்கிய, நாங்கள் விரும்பிய விரும்பாமல் நம்மிடத்திலே வந்து சேர்ந்து செய்தால் நன்மை, செய்யவில்லை என்றால் பாவம் என்கின்ற இடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, அதே நேரத்தில் நாளை மறுமையிலே நாங்கள் விசாரிக்கப்படுவோம் என்கின்ற நிலைமையிலே நம்மிடத்தில் எதெல்லாம் இருக்கின்றது அதையெல்லாம் இந்த மார்க்கம் நமக்கு அமானிதமாக கற்றுத் தருகின்றது. அவ்வாறு நம்மிடத்திலே நாங்கள் வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் அதை அமானிதம் என்கின்ற பார்வையிலே தான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹம்சுன், 5 அம்சங்கள் இருக்கின்றது, மஞ்சாஹ பிஹின்ன மஅ ஈமானின் தஹலல் ஜன்னah. யார் ஒருவருடைய ஈமானோடு இந்த 5 விடயங்களும் கலந்து விடுகின்றதோ அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்று சொன்னார்கள். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை சொன்னார்கள். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே பிடிக்கின்ற நோன்பை சொன்னார்கள். தொழுகையை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் சொன்னார்கள், அந்த தொழுகையுடைய அந்த நேரம், அதனுடைய வுது, அதனுடைய ருக்கு, அதனுடைய சுஜூத், அதனுடைய நேரம், இது எல்லா விடயத்திலும் யார் பேணுதலாக நடந்து கொள்கின்றாரோ அவரை பற்றி சொன்னார்கள். ஒன்று, தொழுகையை பற்றி சொன்னார்கள். இரண்டாவது, சாம ரமலான், ரமலானுடைய மாதத்திலே பிடிக்கின்ற நோன்பை பற்றி சொன்னார்கள். ஹஜ்ஜல் பைத், ஹஜ்ஜிலே நாங்கள் செய்யக்கூடிய, அதாவது அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே நாங்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜை பற்றி சொன்னார்கள். அடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தை சொன்னார்கள். ஐந்தாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, நீங்கள் அதாவது அமானிதத்துடைய விடயத்திலே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வஅத்தல் அமானா, அமானாவுடைய விடயத்திலே நீங்கள் பேணுதலாக சரியாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த 5ம் யாருடைய ஈமானோடு ஒன்று சேர்கின்றோ அவர்கள் சொர்க்கம் நுழைந்து விடுவார்கள். இந்த 5லே ஒன்று குறைபாடு இருந்தாலும் நம்முடைய சொர்க்கம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்பது சகோதரர்களே. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொர்க்கத்தை தீர்மானிக்க போகின்ற அம்சங்களிலே மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் இந்த அமானிதம் என்று சொல்லக்கூடிய அம்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நாளை மறுமையில் நபிமார்களை சந்திப்பதற்காக வேண்டி, நபிமார்களிடத்திலே பரிந்துரையை கேட்பதற்காக வேண்டி மனிதர்கள் மனுஷர்களை ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரம் ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய பாவங்களை நினைத்து, தான் செய்த பிழைகளை நினைத்து அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு, கவலைப்பட்டு கொண்டு, இன்றைய தினம் நாங்கள் எப்படி பிடிக்கப்படுவோமோ என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒவ்வொருவராக அவர்கள் போல் பாஸ் பண்ணுவார்கள். நீங்க அங்கே போங்க, நீங்க அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட போங்க அனுப்பி வைப்பார்கள். அவ்வாறு போய்கொண்டிருக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடைசியாக அவர்கள் என்னிடத்திலே வந்து சேர்வார்கள். நான் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரைக்காக வேண்டி எழும்பி நிற்பேன். அப்படி எழும்பி நிற்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வத்துர்சலுல் அமானத்து வர் ரஹீம்.
அவர்களோடு சேர்ந்து அமானிதமும் ரஹீம் குடும்ப உறவுகளும் எழும்பி நிற்கும், எழும்பி முன்னால் போகும். சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தில் வலதிலும் இடதிலும் போய் நின்று கொள்ளும். நாங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம், சொர்க்கத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் ஒரு பாலத்தை அமைத்திருக்கின்றான். அந்த பாலத்தை நரகத்துக்கு மேலால் தான் போட்டிருக்கின்றான். அந்த பாலத்துக்கு நாங்கள் சிராத் என்று சொல்லக்கூடிய பெயரை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த பாலத்தால் நாங்கள் கடந்துதான் சொர்க்கம் செல்ல முடியும். யாராக இருந்தால் நரகத்தை கடக்காமல் நாங்கள் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. நரகத்துடைய நீளம் நம்ம எல்லோருக்கும் தெரியும், அதனுடைய அகலம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். எந்த பாட்டில் அந்த பாலம் போடப்பட்டிருந்தாலும் அது நீளமான ஒரு பாலம் தான். அந்த நீளமான பாலத்தை கடந்துதான் நாங்கள் எல்லோரும் சொர்க்கம் செல்ல வேண்டும். சிலருக்கு அல்லாஹு தஆலா அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கின்ற சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதை நசீவாக்க வேண்டும். அவ்வாறு வேகமாக கடக்கின்றவர்களுக்கு எந்த துன்பமும் இருக்காது. நரகத்துடைய சூடு அவர்களுடைய உடம்பிலே குறைவாகத்தான் படும். அவசரமாக அவர்கள் சென்று விடுவார்கள். அல்லாஹு தஆலா அதை எனக்கும் உங்களுக்கு நசீவாக்க வேண்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, அந்த பாலத்திலே ஏறி நாங்கள் கடக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டுக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். என்ன இரண்டு? ஒன்று உறவுகளுடைய விடயத்தில் அந்த உறவு செக் பண்ணித்தான் நம்ம அந்த பாலத்திலே அனுப்பி வைக்கும். அடுத்தது அமானிதத்துடைய விடயத்தில். அமானிதத்துடைய விடயத்திலே நாங்கள் அந்த இடத்திலே செக் பண்ணப்பட்டு தான் நாங்கள் அனுப்பி வைக்கப்படுவோம். பாலத்திலே ஏறி பாலத்தை கடந்தால் தானே சகோதரர்களே சொர்க்கம். பாலத்திலே ஏறுவதற்கு அல்லது பாலத்தை கடப்பதற்கு, பாலத்திலே செல்லுவதற்கே நமக்கு தடையாக, நம்மை கொலுக்கி பிடிக்கக்கூடிய விதமாக, நம்மை நரகத்திலே தள்ளிவிடக்கூடிய விதமாக, நாங்கள் ஃபெயில் என்கின்ற தகவலை எல்லாவிடத்திலே தெரிவிக்கக்கூடிய விதமாக நம்முடைய உறவுகளும் நம்முடைய அமானிதங்களும் நமக்கு எதிராக அந்த நாளிலே செயல்படுமாக இருந்தால் எப்படி நாங்கள் சொர்க்கம் செல்ல முடியும்? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற முக்கியமான அம்சங்களிலே உள்ளது இந்த அமானிதம். சாதாரணமாக நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. தொழுதோம், நோன்பு பிடித்தோம், ஹஜ்ஜி செய்திருக்கின்றோம், பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருக்கின்றோம், அது செய்தோம் இது செய்தோம், இந்த பணியில ஈடுபட்டோம், அந்த பணியில ஈடுபட்டோம். அமானிதங்களுடைய விடயத்துல எப்படி இருந்து நாங்கள் அதில் ஈடுபட்டோம்? அமானிதங்களுடைய விடயத்துல என்ன மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் இருந்தது? நம்முடைய மனநிலைமை எப்படி இருந்தது? அதை பேணுகின்ற விடயத்தில் எவ்வளவு கவனமாக இருந்தோம்? நம்ம முடியாது என்று வருகின்ற நேரத்தில் அதில் ஒதுங்குகின்ற விடயத்தில் எவ்வளவு கவனமாக இருந்தோம்? அதை எடுத்துக்கொள்ளுகின்ற பேராசையுடைய விடயத்தில் எவ்வளவு ஆழமாக நாங்கள் இருந்தோம்? அதில் எவ்வளவு துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றோம்? இதையெல்லாம் நாளை மறுமையிலே விசாரிக்கப்பட்டு அதனுடைய கணக்கு தீர்க்கப்படாமல் நம்ம சொர்க்கம் செல்ல முடியாது என்பது சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அமானிதம் என்று சொல்லக்கூடிய இந்த அம்சத்துடைய விடயத்தில் கட்டாயம் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அதனுடைய விடயத்தில் அல்லாஹ்விடத்திலே கட்டாயம் நாங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த அமானிதத்துடைய விடயத்திலே நாங்கள் மோசடியாக நடந்து கொள்வோமாக இருந்தால் முனாஃபிக்குடைய அடையாளம் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. எதெல்லாம் நமக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த அமானிதத்துடைய விடயத்திலே நாங்கள் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் யாரை அல்லாஹ் தஆலா நரகத்திலே ஆக அடித்தளத்திலே போட்டு வேதனை செய்ய இருக்கின்றானோ அந்த முனாஃபிக்குடைய பண்பு அவர்களிடத்திலே ஒட்டி கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. 3 பண்புகள், இன்னொரு அறிவிப்பிலே 4 பண்புகள் யாரிடத்திலே அமைந்திருக்கின்றதோ அவர்களிடத்திலே முனாஃபிக்குடைய பண்பு ஒட்டி கொண்டிருக்கின்றது. அதிலே ஒன்று இருந்தால் கூட அவர்களிடத்திலே அந்த முனாஃபிக்குடைய பண்பு ஒட்டி கொண்டுதான் இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒரு அம்சம் என்ன, அந்த ஒரு விடயம் என்ன, அதையும் நாங்கள் கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் அது இருந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் பேசினால் போய் பேசுவான், அவன் வாக்களித்தான் என்றால் மாறு செய்வான், அவனிடத்திலே ஒரு விடயத்தை நம்பி ஒப்படைத்தால் அந்த விடயத்திலே அவன் துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவனாக இருப்பான். அவன் எதெல்லாம் அநீதியோ அந்த அநீதியின் பக்கம் இருந்து வாதாடக்கூடியவனாக இருப்பான். இந்த 4 பண்புகளும் முனாஃபிக்குடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த முனாஃபிக்குடைய அடையாளம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இருந்தால் இந்த முனாஃபிக்குடைய அடையாளம் அமானித மோசடிக்கு மிக முக்கியமான பண்பு. இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்காமல் நாங்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அமானிதத்துடைய விடயத்திலே கவனம் இல்லாதவர்கள் நிச்சயமாக முனாஃபிக்குடைய தன்மையோடு தான் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்களிடத்திலே ஞாபகப்படுத்துகின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே அமானிதம் உங்களுடைய உள்ளங்களில் இருந்து எடுக்கப்படும். ஒரு மனிதர் காலையிலே உறங்குவார், அவருடைய இதயத்தில் இருந்த அந்த அமானிதத்தை அல்லாஹ் தஆலா கைப்பற்றுவான். அதனுடைய அடையாளம் அவருடைய உள்ளத்திலே ஒரு லேசான ஒரு வடு போன்று இருக்கும் என்றார்கள். ஒரு அடையாளம் போன்றுதான் இருக்கும்.
அவருடைய உள்ளத்தில் அந்த அமானிதம் என்பது இருக்காது. அதனுடைய அடையாளம் மட்டும்தான் இருக்கும். ஒரு காயம் இல்லை, காயத்துடைய அடையாளம் மட்டும் இருப்பது போன்று. அங்கு நெஜம் இல்லை. அந்த நெஜத்துக்கு மாற்றமாக அதனுடைய அடையாளம் மாத்திரம் இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த நெஜத்தை எடுத்து விடுவான். அப்படியான ஒரு காலம் வரும். அதற்கு பின்னால் ஒரு காலம் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அந்த நம்பகத்தன்மை, அந்த அமானிதத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து விடுவான். அவ்வாறு எடுத்ததன் பின்னால் அவனுடைய உள்ளத்திலே அதற்கு பின்னால் அந்த அமானிதம் எப்படி இருக்கும் என்றால் ஒரு கொப்பளம் போன்ற மாதிரி இருக்கும். ஒரு வடுவாவது காயம் வந்து காய்ந்த வடுவாக இருக்கும். அதிலே காயத்துடைய அடையாளங்கள் கொஞ்சமாவது இருக்கும். ஆனா கொப்பளத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், உள்ளுக்கு ஒன்றுமே இருக்காது. வெளியிலே பார்த்தால் பெருசாக தெரியும், உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. அமானிதங்கள், அமானிதத்துடைய விடயங்கள், அது சம்பந்தமான பேச்சுகள், அது சம்பந்தமாக அதாவது ஆகிய பண்ணுகின்ற விடயங்கள், இந்த மாதிரியான இடங்களில் அமானிதத்தை பற்றி பெருசாகத்தான் இருப்பது போன்று கற்பனை பண்ணிக்கொண்டு அடுத்தவர்களோடு பேசுவார்கள், அடுத்தவருடைய விடயத்தில் நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில அமானிதத்தை பேணுகின்ற தன்மையே இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவ்வாறான நிலைமையில இருந்து ஒரு வெளிப்படையாக அமானிதம் என்று பெரிய பொக்கல மாதிரி இருக்கும், உள்ளுக்கு உடைச்சு பார்த்தால் ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரியான நிலைமையிலே அமானிதம் மாற்றப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்களும் அப்படியான ஒரு காலத்தில் நாம் வாழ்கின்றோமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு ஒரு காலமாக இன்றைய காலம் மாறிவிட்டது என்பார்ந்த சகோதரர்களே. அமானிதத்துடைய விடயத்தில் நிறைய துஷ்பிரயோகங்கள் என் வாழ்க்கையிலும் தான், உங்களுடைய வாழ்க்கையிலும் தான். நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து அமானிதத்துடைய விடயத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த செய்திகளை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் நமக்கு 2 விதமாக அமானிதத்தை பிரித்து தருகின்றது. ஒன்று நம்மோடு சம்பந்தப்பட்ட அமானிதம், இன்னொன்று பிறரோடு சம்பந்தப்பட்ட அமானிதம். இந்த இரண்டையும் அல்லாஹ் தஆலா மறுமையிலே விசாரிப்பார். நம்மோடு சம்பந்தப்பட்ட அமானிதத்துடைய விடயத்தில் 5 அம்சங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை சொல்லுகின்ற நேரமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா தஸூலு கதம அப்தின், ஒரு அபதுடைய, ஒரு அடிமையுடைய கால்கள் நகராது யௌமுல் கியாமா, நாளை மறுமையிலே கால்கள் நகராது, ஹத்தா யுஸ்அல், எதுவரைக்கும் என்றால் இந்த கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லும் வரையிலே. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வரையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவனுடைய வாழ்நாள் பற்றி அவனிடத்தில் விசாரிக்கப்படும். அவனுடைய வாழ்நாள் பற்றி அவனிடத்தில் விசாரிக்கப்படும். நாங்கள் இந்த உலகத்துக்கு வருகின்ற நேரத்தில் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, இந்த உலகத்துக்கு நாங்கள் வருகின்ற நேரத்தில் சில அம்சங்களை எடுத்துக்கொண்டு வந்தோம். அந்த எடுத்துக்கொண்டு வந்த அம்சங்களை அல்லாஹ் தஆலா சும்மா தரல நமக்கெல்லாம். அல்லாஹ் தஆலா அதை நமக்கு தந்திருப்பது, அல்லது இந்த உலகத்துக்கு வந்து நமக்கென்று சில விடயங்களை எடுத்துக்கொண்டோம், அதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சும்மா தரல. மறுமையில விசாரிப்பதற்காக வேண்டித்தான் அதெல்லாம் நம்மிடத்தில் தந்திருக்கின்றான். இந்த உலகத்திலே அதை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அது சம்பந்தமாக நாளை மறுமையிலே நாங்கள் கட்டாயம் விசாரிக்கப்படுவோம். அந்த விசாரணையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பதில் சொல்லாமல் கால்கள் நகராது. நம்முடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும்? எந்த பதிலை சொன்னால் நம்முடைய கால்கள் நகரும்? நாங்கள் இந்த சொல்ல போகின்ற அம்சங்களை எல்லாம் பயன்படுத்தத்தான் செய்கின்றோம். ஆனால் நாளை மறுமையிலே பதில் சொல்கின்ற விதமாக பயன்படுத்துகின்றோம், அதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் நம்மிடத்தில் தயாராக இருக்கின்றதா? முதலாவது கேள்வி, உன்னுடைய வாழ்நாள் எடுத்துக்கொண்டு வந்தது நாங்கள் அது. இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாலே இவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழப்போகின்றோம் என்கின்ற வாழ்நாளை எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் எல்லோரும் வந்தோம். நமக்கு எழுதப்பட்ட ஒரு வாழ்நாள் இருக்கின்றது, ஒரு காலம் இருக்கின்றது. அந்த காலத்தை முடிக்காமல் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போக முடியாது. அந்த காலம் முடிந்து விட்டதுனால் இந்த உலகத்திலே வாழவும் முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய அந்த ஆயுள், அந்த வாழ்நாள், அந்த காலம், அது எந்த நேரத்தில் எப்படி என்ன மாதிரி முடியும் என்பது நம் யாருக்கும் தெரியாது. ஆனால் முடியும் நிச்சயமாக ஒரு நாள். அந்த நாள் அது முடிவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த காலத்தை எப்படி நீ பயன்படுத்தினாய் என்று அல்லாஹ் தஆலா மறுமையிலே கேட்பான். என்ன சொல்ல போகின்றோம், எப்படி பயன்படுத்தினோம் என்று நாங்கள் சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த ஆன்சரை அக்செப்ட் பண்ணுவான். நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களை அல்லாஹ்விடத்தில் பட்டியல் படுத்தினால் அந்த கேள்விக்குரிய ஆன்சரை அக்செப்ட் பண்ணப்படுமா? நாங்கள் உலகம் என்று இந்த உலகத்திலே என்னென்னமோ அடைவதற்காக வேண்டி சுத்தி திரிகின்றோம் என்ற அந்த சகோதரர்களே, அந்த கேள்விகளை நீங்கள் நாளை மறுமையிலே நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே சொல்லக்கூடிய ஒரு பதிலாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் அடுத்து என்ன கேட்பான் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? இதற்காக உன்னை அனுப்பி வைத்தேன் என்கின்ற கேள்வி நிச்சயமாக நம்மிடத்திலே உண்டு. நாங்கள் எதற்காக இந்த உலகத்திலே வந்தோம்? இந்த உலகத்தில் நம்முடைய ஆயுள் எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும்? அதற்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்தி விட்டுத்தான் அல்லாஹ்விடத்தில் அந்த பதிலை சரியாக சொல்ல முடியும். இல்லாமல் கேளிக்கையிலும் கூத்தாடல்களையும் உலகத்தோடு மயங்கி போகின்ற அம்சங்களிலும் நம்முடைய காலங்களை கழித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் எதை சொல்ல போகின்றோம்? நம்முடைய பதவியை சொல்ல போகின்றோமா? இந்த பதவியை அடைந்து கொள்வதற்காக என்னுடைய வாழ்நாளில் பெரிய காலத்தை நான் செலவழித்தேன். இந்த பட்டத்தை அடைந்து கொள்வதற்காக என்னுடைய வாழ்நாளில் பெரிய காலத்தை செலவழித்தேன்.
இந்த ஊரிலே இந்த மதிப்பை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி இந்த என்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு காலத்தை நான் செலவழித்தேன். பதில்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நம்மிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாதே சகோதரர்கள், எப்படி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்? எனவே நம்முடைய பதில்கள் சரியாக இருக்க வேண்டும் என்றால், யா அல்லாஹ் என்னுடைய வாழ்நாள் உன் மார்க்கத்துக்காக கழிந்தது, உன் மார்க்கத்துடைய சேவைக்காக கழிந்தது, உன் இபாதத்துக்காக வேண்டி கழிந்தது, உன்னை வணங்குவதற்காக வேண்டி என்னுடைய காலத்திலே பெரும்பாலான காலத்தை நான் முடிந்த அளவுக்கு நான் பயன்படுத்தினேன். நம்முடைய பயன்பாடுடைய சராசரி நெட் சரியாக இருக்க வேண்டும் என்பாங்க சகோதரர்களே. அந்த நெட் மார்க்கத்தின் பக்கமாக இருக்க வேண்டும். மார்க்கத்துக்கு புறம்பான பக்கமாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் அதிலிருந்து நாங்கள் தப்ப முடியாது. இரண்டாவது அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய கேள்வி என்ன? இல்மி, உன்னுடைய இல்மை பற்றி அல்லாஹு தஆலா கேட்பான். அதை எப்படி நீ பயன்படுத்தினாய் என்று அல்லாஹு தஆலா கேட்பான். அதை கொண்டு எப்படி நீ அமல் செய்தாய் என்று அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நான் நகர முடியாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அறிவை எடுத்துக்கொள்கின்ற தன்மை, அறிவை சக்கென்று ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கின்ற நிலைமை, இந்த மாதிரி அறிவுடைய விடயத்தில் எவ்வளவு பரக்கத்துகளை அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்திருக்கின்றன. அந்த செய்த அந்த அம்சத்தை எப்படி பயன்படுத்தினோம்? அல்லாஹ்வை வணங்குவதற்காக, நம்முடைய அறிவை குறைந்தது அல்லாஹ்வை விளங்குவதற்காக பயன்படுத்தினோமா? அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தினோமா? நம்மை சுற்றி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய அறிவுகளை நாங்கள் தொழில் செய்வதற்காக வேண்டியும், பட்டங்களை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டியும், இந்த உலகத்திலே நாங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் பயன்படுத்தி இருக்கின்றோமே. நாங்கள் இன்றைக்காவது அந்த அறிவை இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதற்கு, அவனுடைய வல்லமையை புரிந்து கொள்வதற்கு, அவனுடைய ஆற்றலை புரிந்து கொள்வதற்கு, அவனுடைய படைப்புடைய விசாலத்தன்மையை புரிந்து கொள்வதற்கு, அவன் இந்த உலகத்திலே என்னென்ன ஏற்பாடுகள் எவ்வளவு கிளீனாக செய்திருக்கின்றான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தினோமா? எந்த கேள்வி? இந்த கேள்விக்கு என்ன பதில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்ல போகின்றோம்? யா அல்லாஹ் இப்படி எல்லாம் நான் எக்ஸாம் செய்தேன், ஓ லெவல் எக்ஸாம்ல 9 எடுத்தேன், ஓ லெவல் எக்ஸாம்ல இப்படி பாஸ் பண்ணினேன், ஏ லெவல் எக்ஸாம்ல இந்த ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிறேன், யூனிவர்சிட்டில இந்த டிகிரி இருக்குது, இதோ டிகிரியுடைய சர்டிபிகேட் நல்லா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான சகோதரர்களே. எதை காட்டினால் அல்லாஹ் தஆலா இல்முடைய விஷயத்தில் நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்புவான்? அந்த இல்மை கொண்டு என் விடயத்தில் உன் அமல் எவ்வாறு இருந்தது, அந்த அமலை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா நம்மை தீர்மானிக்க போகின்றான். வெறும் இல்முக்கு எந்த மதிப்பும் கிடையாது அமலாக மாறும் வரையில். செயல்கள் முக்கியம் என்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் விசாரிப்பான். அடுத்து நம்மிடத்தில் அல்லாஹ் என்ன விசாரிக்க இருக்கின்றான்? வான் மாலிஹி, உங்களுடைய செல்வத்தை பற்றி அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். என்ன விசாரிப்பான்? மின் ஐன தஸப், நீங்கள் அதை எங்கிருந்து எடுத்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா விசாரிக்கின்றான். இரண்டாவது ஃபபீமா அன்ஃபக், நீங்கள் அதை எவ்வாறு நீங்கள் செலவழித்தீர்கள். இந்த இரண்டையும் உங்களுடைய ரிஸ்குடைய விஷயத்தில், உங்களுடைய செல்வத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் விசாரிப்பான். எப்படி எடுத்தீர்கள்? ஹலாலான சம்பாத்தியமா, ஹராமான சம்பாத்தியமா? எங்கிருந்து அதை நீங்கள் எடுத்தீர்கள்? அதை எப்படி செலவழித்தீர்கள்? இந்த இரண்டும் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படும். என்ன பதில்? எதை நாங்கள் பதிலாக சொல்ல போகின்றோம்? நாங்கள் வீடு கட்டியதை பதிலாக சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் வீடு கட்டியதை மட்டும் பதிலாக சொல்ல முடியாது. நாங்கள் வாகனம் வாங்கியதை பதிலாக சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த வாகனம் நலவுக்காக வேண்டி இருந்திருந்தால், நாங்கள் ஏதாவது சேவைக்காக நம்முடைய ஆடை வாங்கினது, அந்த விடயத்தை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சொல்லலாம். ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்திய விதத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா அந்த பதிலை தீர்மானிக்க போகின்றார். எனவே நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதமாகத்தான் இந்த பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், விசாரிக்கப்படுவோம். அடுத்து உங்களுடைய உடல், நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த உடல் கூட அல்லாஹ்வுடைய அமானிதம். நாங்கள் வரும்போது இப்படி வந்தோமா சகோதரர்களே? நாங்கள் வருகின்ற நேரத்தில் இப்படி ஒத்த கையால தூக்கலாம், அவ்வளவுதான் நம்முடைய சைஸ் எல்லாம். இப்ப தூக்குங்களும் பார்ப்போம். 2 கை கூட போதாத அளவுக்கு இந்த உலகத்திலிருந்து எவ்வளவோ எடுத்து வளர்த்து வச்சிருக்கிறோம். எதற்காக வேண்டி? என்ன செய்யறதுக்காக வேண்டி? இந்த உடலை கொண்டு நீங்கள் எவ்வாறு இந்த உலகத்திலே வாழ்ந்தீர்கள், அதை அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே விசாரிப்பான். அதனுடைய பதில் சொல்லாமல் நாங்கள் நம்முடைய கால்களை நகர்த்த முடியாது. இந்த உடலை எதற்கு பயன்படுத்தினோம்? உன்னுடைய சுஜூதுக்காக பயன்படுத்தினோம், உன்னை ருக்கோ செய்வதற்காக பயன்படுத்தினோம், உன் மார்க்க பணிக்காக என்னுடைய காலை நான் பயன்படுத்தினேன், உன்னுடைய மார்க்கத்துக்கு வேலை செய்வதற்காக என்னுடைய கால்களை பயன்படுத்தினேன். நீ தந்த குரல், நீ தந்த உள்ளம், நீ தந்த உடல், இது அனைத்தையும் உன்னுடைய மார்க்கத்துக்காக வேண்டி இன்ன காலங்களில் இப்படி எல்லாம் பயன்படுத்தினேன். இதுதானே பதில். இந்த பதிலை நாங்கள் சொல்லாமல் நம்முடைய கால்கள் நகராது. உழைப்பு தவறு கிடையாது. அந்த உழைப்பும் ஒரு காரணத்துக்காக மார்க்கத்தோடு ஒட்டியதாக இருக்க வேண்டும். அந்த உடலை அதற்காக பயன்படுத்தி இருந்தால், என் குடும்பத்தை நீ எனக்கு பொறுப்பாக தந்தாய், அதை நான் சரிவர நிர்வகிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய உழைப்புக்காக இந்த உடலை பயன்படுத்தினேன், பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த உடல் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றது? இளைஞர்களை எடுத்தால் டிசைன் போடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது இல்லையா? அந்த மூடியை கொஞ்சம் இங்காலை வெட்டுவதற்கும் அங்காலை வெட்டுவதற்கும், யாரையாவது காடையர்களை பார்த்து அவர்களை போட்டு அலங்கரித்துக் கொள்வதற்கும்,
ஆடையை அணிகின்ற நேரமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைகளையும் பின்பற்றாமல் யாரோ ஒரு ஷைத்தான் இப்படித்தான் ஆடை அணிந்தான் என்பதற்காக அந்த ஆடைகளை எல்லாம் செலக்ட் பண்ணி அணிகின்ற அளவிலே தான் இந்த உடலை நாங்கள் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த உடலில் எது எல்லாம் சுன்னாண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அந்த உடலில் அந்த சுண்ணாக்களை சரியாக நிறைவேற்றுகின்றோமோ, உடலுக்கென்று சுண்ணா இருக்கின்றது என்பதையே நாங்கள் படிக்கலாம். ஒரு மாதத்துக்கு அவ்வளவு சுண்ணாக்களை இந்த உடலுடைய விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வைத்திருக்கின்றார்கள். அந்த சுண்ணாக்களை எல்லாம் சரியாக நிறைவேற்றினேன் நிறைவா என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்ற பதிலுக்கு பகரமாக என்ன சொல்ல போகின்றோம்? இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் அன்றைக்கு பார்க்கின்றேன், பள்ளிவாசலில் தொலை வந்த ஒரு இளைஞனுடைய கையில நகம் இவ்வளவு நீளத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவது வளர்த்திருக்கு. 40 நாளைக்கு மேல் அதெல்லாம் வளர்க்கவே இயலாது. முடிகளுடைய அலங்காரங்களை பார்த்தால், மீசையுடைய அமைப்பை பார்த்தால், தாடியுடைய அமைப்பை பார்த்தால், எந்த உடலை கொண்டு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே விசாரிக்க போகிறான், அந்த உடல் எப்படி செய்யப்பட்டிருக்கின்றன மூலமாக நாங்கள் போடுகின்ற டிசைனை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றானா? எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அது போன்றல்லவா நம்முடைய உடல் இருக்க வேண்டும். அதை பயன்படுத்த வேண்டும். சொல்லி தந்த முறையில் அல்லவா அதை பாதுகாக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக நடந்து கொண்டால் நாளை மறுமையிலே அந்த விசாரணை உண்டு. இது 4வது அம்சம். இன்னொரு அறிவிப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு விடயத்தை சேர்த்து சொல்லுகின்றார்கள். உங்களுடைய இளமை பருவத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தினீர்கள் விசாரிக்கப்படும். உங்கள் இளமை பருவம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது? இந்த உலகத்தில் எல்லாம் 3 பருவங்களை பிரதானமாக வச்சிருக்கிறார். ஒன்று குழந்தை பருவம், அடுத்து இளமை பருவம், அடுத்து முதுமை பருவம். அது எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குது. குழந்தை பருவத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, முடிவொன்று இருக்குது. மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய முடிவு 10 வயது. அதிலிருந்து இளமைக்கு ஒரு ஆரம்பமாகின்றது. 40 ஓதுவதற்கு ஒரு துவா இருக்குது. அந்த துவா சொல்லி தரும் முதுமை ஆரம்பம் என்று. எனவே முதுமைக்கு ஆரம்பம், இளமையுடைய முடிவை 40 என்று வைத்துக் கொண்டாலும் 10 40 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலம் தெம்பான ஒரு உடல். எந்த நோய் வந்தாலும் மீளக்கூடிய அளவிலே ஒரு உடல். எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கின்ற அளவுக்கு ஒரு திடகாத்திரம். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு பருவமாக நம்மிடத்திலே தந்தானே, இதை எப்படி பயன்படுத்தினாய்? ரோட்டிலே சுத்துவதற்கும், தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுவதற்கும், இரவிரவாக விழித்திருந்து சுபகை பாழாக்குவதற்கும், தேவையில்லாத அம்சங்களை ஊரிலே உள்ள ஃபித்னாக்களில் ஈடுபடுவதற்கும் இந்த இளமையை நீ பயன்படுத்தினாயா? இல்லை என்று சொன்னால் இந்த இளமையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, சுஜூது செய்வதற்காக, முதுமை வந்து விட்டது என்று சொன்னால் அந்த முதுமையிலே சில வேளைகளை முழங்காலை மலித்து நம்ம சுஜூதுக்கு போக முடியாமல் போய்விடுமே. எனவே இந்த இளமையில இருக்கின்ற இந்த காலத்தை கொஞ்சம் அதிகமாக சுஜூது செய்து அந்த காலத்துக்கு செய்து கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுக்குவோமே. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா என்னுடைய அடியானிடத்திலே கடமையான தொழுகையில் ஏதாவது குறைபாடுகள் உண்டா? அப்படி என்றால் இடத்தில் ஏதாவது குறையான தொழுகைகள் இருந்தால் அதை கொண்டு அவனை நிரப்புங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் என் இளமையிலே அதை போட்டு நான் நிரப்பி என்னுடைய வாழ்க்கையை வைத்திருந்தால் தானே முதுமையில் நான் எங்கேயாவது விடுபட்டால் கூட அதை சேர்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா அதை நாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். முதுமையில நாங்கள் கடமை அல்லாத உபரியான செயற்பாடுகளை செய்ய முடியும், இப்பதானே செய்ய முடியும் என்று ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இளமையை பயன்படுத்த வேண்டும். இல்லையா நாளை மறுமையில நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சம்பந்தமாக விசாரிப்பான். என்னையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த விசாரணைகளுக்கு பதில் சொல்லாமல் கால் நகராது. இது நம்மோடு சம்பந்தப்பட்ட அமானிதம். நம் வாழ்வு, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய அறிவு, நம் உடல், நம்முடைய இளமை, இந்த 5 பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே விசாரிக்க இருக்கின்றான். இந்த 5க்கு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அமானிதம் நமக்குண்டு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அமானிதம் சரியாக பேண வேண்டும். ஏண்ட உடம்பு தானே, நான் என்னத்த வேணாலும் செய்வேன் பேசக்கூடிய கட்ஸா பேசக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். உன்னிடத்துல இளமையையும் தந்து அந்த இளமைக்கு தோதுவான ஒரு உடலையும் தந்து அந்த உடலை தந்ததன் பின்னால் நீ இந்த உலகத்திலே அகம்பாவமாக நடக்கிறதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா அதை ஏற்படுத்தி இருக்கின்றார். இல்லை அன்பார்ந்த சகோதரனே, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த இளமை அல்லாஹ் தஆலா தந்ததற்கேற்ற ஒரு உடலையும் தந்திருக்கின்றான். உடலுக்கு ஒரு சுண்ணாவை அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு பக்கமாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான் என்றால் அதையெல்லாம் நிறைவேற்றாமல் நம்ம தப்ப முடியாது. சாப்பாட்டிலே கூட உடம்பை நாங்கள் கவனிக்க வேண்டும். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சாப்பாட்டில் கூட உடலை நாங்கள் கவனிக்க வேண்டும். உடலுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை நாங்கள் கொடுக்க வேண்டும். தூக்கத்திலே கூட நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதிலே உடலுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த உடல் சம்பந்தமாக நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். எனவே இந்த விசாரணைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்றால் அப்படி விசாரிப்பான் என்கின்ற அந்த தெளிவு நம்மிடத்தில் இருந்து அதற்கேற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்துவது. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர் ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்மோடு சம்பந்தப்பட்ட அமானிதம் போன்று இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அடுத்தவர்களோடு வைத்திருக்கின்ற ஒரு சில அமானிதங்கள் இருக்கு.
இந்த நேரத்துக்குள்ள ஒரு 3-4 அமானிதங்களை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அமானிதங்கள்ல அடுத்தவர்களோடு சம்பந்தப்பட்ட அமானிதம். என்ன அமானிதம்? முதலாவது, இந்த உலகத்திலே நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தில் அடுத்தவர்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டார், அல்லது சில பொறுப்புகளை நாங்களே எடுத்துக்கொண்டார், அந்த பொறுப்புகளுடைய விடயத்தில் நாளை மறுமையிலே நாங்கள் விசாரிக்கப்படுவோம். அது நமக்கு அமானிதமாக இந்த மார்க்கம் சொல்லித் தருகின்றது. அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல தஸ்தமிலூனி, எனக்கு சில அதாவது பொறுப்புகளை கொஞ்சம் தாருங்களேன். இதை எல்லாருக்கும் நீங்க கொடுக்குறீங்க, எனக்கும் கொஞ்சம் தாங்க, எனக்கும் சில பொறுப்புகளை தாங்க என்று கேட்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தோளிலே கையை வைத்து சொன்னார்கள், யா அபூதர், ஏ அபூதர்ரே, இன்னக ضعيف, நீ பலகீனமானவன், நீ பலகீனமானவன், வ இன்னஹா அமானா, இது அமானிதம் என்றார்கள். எது அமானிதம்? இந்த கொடுக்கப்படுகின்ற பொறுப்பு இருக்கின்றதே, இது அமானிதம். வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன், மறுமையிலே இது உங்களுக்கு ஒரு கைசேதமாக வந்து சேரும். அந்த அமானிதத்தை சரியான முறையிலே பராமரிக்க தெரிந்தவர்களிடத்தில் அது ஒப்படைக்கப்படவில்லை என்றார். உங்களுக்கு இது சரி வராது. பலகீனமானவர். எதிலே பலகீனமான? உடலால. அவர் உடலால் நல்ல பலமானவர். இஸ்லாத்தை கௌபாவிலே போய் நின்று சொன்னவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக வீட்டுக்கு போங்கள், வீட்டுக்கு போய் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கு இருந்து உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொண்டிருங்கள், இங்கே யாருக்கும் காட்டிடாதீங்கன்னு சொன்னதன் பின்னாலேயும் அல்லாஹ்வுடைய தூதரை கௌபாவுக்கு முன்னுக்கு போய் நின்று, இந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் இடத்துல நான் மார்க்கத்தை சொல்லிவிட்டு தான் போவேன் என்று சொல்லி அந்த இடத்துல போய் சத்தமாக நின்று மார்க்கத்தை சொன்ன தைரியசாலி, உடல் பலம் உள்ளவர், ஆனா மனபலம் குறைந்தவர். என்ன மனபலம் குறைந்தவர்? டக்குன்னு கோவப்பட்டுருவர். அப்ப டக்குன்னு கோவப்படுற அந்த தன்மை மட்டும்தான் அவரிடத்துல இந்த பலகீனம். அந்த பலகீனத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், இது அமானிதம், இதை உங்களால் சுமக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை நாள் வராது அமானிதங்கள் பாலடிக்கப்படும் வரையிலே, மறுமை நாள் வராது அமானிதங்கள் பாலடிக்கப்படுகிற வரையிலே, பொறுப்புகளை தகுதி இல்லாதவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படும் வரையிலே அமானிதங்கள் பாலடிக்கப்படாது. அமானிதங்கள் எப்பொழுது பாலடிக்கப்படும்? பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கு தகுதி இல்லாதவரிடத்திலே பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். பொறுப்புகள் அமானிதம். நம்மை நம்பி ஒரு கூட்டம் அதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்குரிய சேவையை சரிவர நாங்கள் செய்வோம் என்கின்ற அந்த நம்பிக்கையில அந்த மக்கள் இருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையில சில விடயங்கள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்றது. நம்பிக்கையை எதிர்பார்த்த அந்த விடயங்களை எதிர்பார்த்த ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த அமானிதத்துடைய விடயத்தில் மிக கவனமாக பொறுப்புதாரிகள் நடந்து கொள்ள வேண்டும். அது மஸ்ஜிதுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கலாம், ஊருடைய நிர்வாகிகளாக இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சில உட்கட்டமைப்புகள், அந்த விடயத்திலே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், அது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அல்லது ஒரு அமைச்சராக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஏதாவது உள்ளூராட்சியுடைய அந்த சபையுடைய ஒரு உறுப்பினராக இருக்கலாம். எந்த ஒரு இடத்திலும், ஏன் குடும்பத்துடைய ஒரு தலைவனாக இருந்தால் கூட, அந்த பொறுப்பை கூட நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த விடயத்திலே கூட நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்பட போகின்றோம். மிக கவனமாக அதிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். பொறுப்புகள் அடுத்தவருடைய விடயத்தில் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்படுமாக இருந்தால் அடுத்தவருடைய விடயத்தில் அந்த அமானிதத்தை நாங்கள் சரியாக பாதுகாக்க வேண்டும். அடுத்து வேற எதையெல்லாம் இந்த மார்க்கம் அமானிதமாக சொல்லி தருகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றாங்க, உங்களிடத்திலே அல்லாஹ் தஆலா மற்ற ஒரு மனிதர் எதையாவது ஒரு விடயத்தை நம்பி ஒப்படைக்கப்படுமாக இருந்தால் அந்த ஒப்படைக்கப்பட்ட விடயத்தில் நீங்கள் நம்பிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், எதெல்லாம் ஏதாவது ஒரு விடயத்தை உங்களுக்கு இடையில் நம்பிக்கையோடு ஒப்படைக்கப்படுமாக இருந்தால் அந்த ஒப்படைக்கப்படுகின்ற விடயத்தில் நீங்கள் நம்பிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அதில் நீங்கள் மாறு செய்யாதீர்கள். அது ஒரு பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். சில பொருட்கள் நம்ம இடத்துல ஒப்படைக்கப்பட்டு இதை கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. பாதுகாத்து திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும். அனாதைகளுடைய சொத்துகள், சில மக்கள் எங்கேயாவது இங்கிருந்து போற நேரத்தில் நம்ம இடத்துல ஒப்படைக்கப்பட்ட அம்சங்கள், ஈவன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஏதாவது பயணம் போறேன்னு நம்ம கையில தரக்கூடிய கீ உட்பட இல்லையா, இதுல இருந்து அந்த அமானிதம் பாதுகாக்கப்படும் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்ட அம்சங்கள். அதிலே நம்பிக்கையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில இருந்து ஒரு சாப்பாடு தட்டிலே வந்தால் கூட அந்த தட்டு திருப்பி போக வேண்டிய சாமான் தானே. அது அமானிதம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அமானிதத்துடைய விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது கடன். கடனுடைய விடயத்திலும் இந்த செய்தி நமக்கு செல்லும். நம்பி ஒப்படைக்கின்றார்கள், திருப்பி கேட்கின்ற நேரத்தில் அதை கொடுப்பதற்கு மறுக்கக்கூடிய மக்களைத்தான் இந்த சமூகத்தில் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. கடன் கொடுக்கப்படுகின்றது, கடனை திருப்பி கேட்டார். ஒரு சகோதரர் எனக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அதை ப்ரூவ் பண்ணி காட்டினார். இந்த பாருங்க, இப்ப கடன் கேட்கிற நேரம் எப்படி கேட்கிறாரு. கேட்கிற நேரம் வழிகிறதும் நெளிகிறதும் கூத்தாடுறதும் புகழ்றதும் என்னென்னமோ எல்லாம் சொல்கின்றார்கள். சரி என்று கடனை கொடுத்தாச்சு.
கடன் கொடுத்தாச்சுதானே, கடன் திருப்பி எடுக்கிற நேரம் பாருங்க, கடனை திருப்பி எடுக்கிற நேரம் காட்டுகின்றார். தருவன் என்று சொல்றேன் தானே, தராம என்ன ஓடியா போறேன், நான் இந்த ஊர்ல தான் இருக்கிறேன், எங்கேயாவது பாஞ்சா போறேன், கோவப்படுகிறார். அந்த கடனை திருப்பி கொடுக்கின்ற விடயத்திலே அலக்களிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடனை திருப்பி கொடுப்பதற்கு நம்மிடத்திலே வசதி இருந்து தவணை போடுவதை தடுத்தார்கள். வசதி இருக்குது, காசு இருக்குது, ஒரு மாசத்துல தாரண என்று சொல்றதை தடுத்தார்கள். இருக்குதுன்னா கொடு, அந்த கடனை மூடி, அதற்கு பின்னால் மற்றது. எப்பொழுது அதை அவன் கொடுப்பான், அவனுடைய உள்ளத்திலே அமானிதம் இருந்தார். இது ஒரு அமானிதம், என் மரணத்துக்கு நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்களிடத்தில் பொறுப்புகள் அமானிதங்கள் இருக்குமாக இருந்தால் அதை 3 நாட்களுக்கு அதிகமாக நீங்கள் குறித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டாம் என்று அதை அறிவிக்கின்ற அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்றே நாங்கள் குறித்து விடுவோம் என்று. 3 நாளைக்கு கூட நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம், அன்றே நாங்கள் குறித்துக் கொள்வோம், ஏதாவது அமானிதங்கள் எங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுமாக இருந்தால். எனவே அமானிதத்துடைய விடயத்தில் கடன் மிக முக்கியமானது, அதை திருப்பி நாங்கள் கொடுக்க வேண்டும். ஷஹீதுக்கு கூட மன்னிக்கப்படாத குற்றம் அன்பான சகோதரர்களை, கடனோடு இந்த உலகத்திலே மரணிக்க வராங்க. அல்லாஹ்வுடைய தொழுகை நடத்துவதற்கு ரிஃப்யூஸ் பண்ணின ஒரு அம்சம். இதை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற, அடுத்தது நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய மனைவி நமக்கு அமானிதம். அல்லாஹ்வுடைய அமானிதம் என்றே சொன்னார்கள். ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, நீங்கள் பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னகும் அஹதும், அதாவது ஃபஇன்னகும் அஹத்துமுஹுன்ன பி அமானாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானத்தில்லாஹ், உங்களிடத்திலே அவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய அமானிதமாக. சும்மா அமானிதம் சொல்லல, அல்லாஹ்வுடைய அமானிதமாக உங்களிடத்திலே அவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நம்முடைய மனைவி நமக்கு அமானிதம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு அமானிதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பார்வையாளர்கள், மேய்ப்பாளர்கள், வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதி, உங்களுடைய மேய்ப்புகள், உங்களுடைய பொறுப்புகள் சம்பந்தமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு குழந்தைகளுடைய விவகாரமும் மனைவியுடைய விவகாரத்தையும் தான் அல்லாஹ்வுடைய குடும்பம் சம்பந்தமாகத்தான் பேசினார்கள். எனவே குழந்தைகள் நமக்கு தரப்பட்ட அமானிதம், அவருடைய வளர்ப்பு நமக்கு தரப்பட்ட அமானிதம். நாளை மறுமையில் அதனுடைய விசாரணை நிச்சயமாக உண்டு. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். வேறு நம்முடைய குடும்பத்தோடு சம்பந்தப்படுத்தி நம்முடைய வயதான பெற்றார்கள் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம். அவர்கள் பொறுப்பில் நாங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் அல்ல, நம் பொறுப்பில் அவர்கள் இருக்க வேண்டிய வயதான நிலைமை ஏற்படுமே. அந்த நிலைமை வந்தால் அவர்கள் நமக்கு தரப்பட்ட அமானிதம். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வ பில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். எதை பற்றி? அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா, அவனை தவிர நீங்கள் வேற யாரையும் வணங்கக்கூடாது. வ பில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய 2 பெற்றார், உங்களுடைய பெற்றார்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர், அவர்கள் வயதான நிலைமை அடைந்து விட்டால், உங்களோடு பொறுப்புடைய நிலைமையில் அடைந்து விட்டால், அகதுமா கிலாகுமா, ஒருவரோ அல்லது 2 பேரும் உங்களிடத்தில் அப்படி வந்து விட்டார்கள் என்றால், ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவரிடத்திலே நீங்கள் சீ என்ற வார்த்தையை கூட பேசக்கூடாது. அப்படி என்றால் உங்கள் வெறுப்பை ஒரு துளி கூட வெளிப்படுத்தக்கூடாது. வலா தன்ஹருஹுமா, அவர்களை விரட்டக்கூடாது. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, இப்படி எல்லாம் நடக்க வேண்டும். அந்த அமானிதத்தை பாதுகாப்பதற்கென்று இந்த மார்க்கம் சொல்லித் தருகின்றது. கண்ணியமான வார்த்தைகளை அவர்களோடு நீங்கள் பேசுங்கள். வஹ்ஃபில்லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அவர்களிடத்தில் உங்களுடைய கருணை எனும் ரெக்கையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். வகுர் ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்கள் சிறிய வயதில் எவ்வாறு இருந்தோமோ அவ்வாறு அவர்களை நீ பார்த்துக் கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. வேறு எதையெல்லாம் அமானிதமாக சொல்லுகின்றது. கடைசியா ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஒருவர் நம்மிடத்தில் ஒரு தகவலை சொல்கின்ற நேரத்தில் சொல்றாங்க, தகவலை சொல்கின்ற நேரத்தில் அங்களையும் இங்களையும் பார்த்து சொன்னால் அது அமானிதம் என்றார். சரியா? நம்ம அதிகமானவங்க இதை யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னாலே அதை வச்சுக்கொள்றோம்ல, அதையே ஷேர் பண்ணி விட்டுருவோம் இல்லையா? ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு அந்த அமானிதத்தை சொன்னார்கள் பாருங்க. சொல்ற நேரம் யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்றல்ல, அப்படி ஒரு வார்த்தையே சொல்லாமல் சொல்ற நேரமே யாராவது கேட்டுருவாங்களான்னு கொஞ்சம் அங்களையும் இங்களையும் பார்த்துட்டு ஒரு செய்தியை சொன்னால் அதுவும் அமானிதம். அபூ தாவூதிலே வரக்கூடிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அது அமானிதம், இந்த அமானிதத்தை அமானிதமாக நீங்கள் பேண வேண்டும். எனவே அமானிதத்துடைய விடயத்திலே நம்மை சுற்றி நிறைய படிப்பதற்கு இருக்கின்றது. அந்த அம்சங்களை கொஞ்சம் தேடி படித்து அந்த அம்சங்களை கொஞ்சம் விளங்கி நம்முடைய வாழ்க்கையை அமானிதத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ்ஸலாம். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن